மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் பிபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு எதிராக பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர். பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க தமிழகம் வரும் பிரதமர் மோடி தமிழ்நாடு என்டிஏவுடன் இருப்பதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவு. தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி வருகை தருகிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் சுற்றுலா பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் உறுதி. அமமுக கூட்டணி முடிவுக்கு எதிர்ப்பு. திமுகவில் இணைந்த அமமுக துணை பொதுச் செயலாளர் மாணிக்கராஜா. மகாத்மா காந்தி பெயரிலேயே ஊரக வேலை திட்டம் தொடர வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். வளர்ந்த பாரத ஊரக வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு மசோதாவிற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்தார். அதில் பேசிய முதலமைச்சர் 100 நாள் வேலை, வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட திட்டங்களுக்கு ஒன்றிய பாஜக அரசு நிதி ஒதுக்கப்படாததை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து நம் மாநிலத்தின் மீது ஏன் இந்த ஓரவஞ்சனை என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் மகாத்மா காந்தி பெயரிலேயே ஊரக வேலை திட்டம் தொடர வேண்டும் என சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை முன்மொழிந்தார். இப்புதிய திட்டத்தில் மாநில அரசின் நிதி பங்களிப்பு 40% உயர்த்தப்படுகையில் மாநில அரசின் நிதி சுமையை கணிசமாக அதிகரிப்பதாக உள்ளது. எனவே புதிய திட்டத்திற்கான நிதி பங்களிப்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான நிதி பங்களிப்பினை போலவே திருத்தி அமைக்கப்பட வேண்டும் என்றும், தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரை நீக்கி பல்வேறு உள்நோக்கங்களை கொண்டு இத்திட்டத்திற்கு வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் பிபிஜி ராம்ஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. மதுராந்தகத்தில் இன்று நடைபெற உள்ள பொதுக்குழு கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் நிலையில் தமிழ்நாடு என்டிஏவுடன் இருக்கிறது என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. மாலை 3 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் மாநாட்டிற்காக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் 7 அடுக்கு பாதுகாப்புடன் 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாடு என்டிஏவுடன் இருப்பதாகவும், என்டிஏ ஆட்சியின் சாதனை பதிவும், பிராந்திய மக்களின் விருப்பங்களுக்கு அது அளிக்கும் முக்கியத்துவமும் மாநில மக்களின் மனங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக பதிவிட்டுள்ளார். இதனிடையே பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தாம்பரம் முதல் திருவனந்தபுரம் வரையிலான ரயில், நாகர்கோவில் முதல் மங்களூரு வரையிலான ரயில் சேவை உள்ளிட்ட 3 அம்ரித் பாரத் ரயில்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். தேர்தல் வரும்போது மட்டும் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் துரோகங்களை தமிழ்நாடு எண்ணிக்கொண்டிருப்பதாக பதிவிட்டுள்ள அவர், தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு பக்கம் அடிக்கடி வருவதாக பிரதமர் மோடியை விமர்சித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய ரூபாய் 3458 கோடி சமக்ர சிக்ஷா கல்வி நிதி எப்போது வரும் உள்ளிட்ட கேள்விகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுப்பியுள்ளார். தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாடு எப்போதுமே தோல்வியைத்தான் தரும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரியில் சுற்றுலா பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் உறுதியளித்துள்ளார்.
தமிழக சட்டசபையின் 4ஆம் நாள் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் சட்டசபை கேள்வி நேரத்தின் போது குளச்சல் தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ பிரின்ஸ் கன்னியாகுமரியில் சுற்றுலா பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், கும்பகோணத்தில் நவகிரக சுற்றுலா பேருந்து மற்றும் சென்னையில் சென்னை உலா சுற்றுலா பேருந்து வசதி ஆகியவை தொடங்கப்பட்டுள்ளதாகவும், இதேபோல் கன்னியாகுமரியில் சுற்றுலா பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதிலளித்தார். தொடர்ந்து கேள்வி நேரத்தில் பேசிய துணை பேரவைத் தலைவர் பிச்சாண்டி, கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் ஒரு போக்குவரத்து பணிமனை அமைக்க வேண்டும் என்றும், திருவண்ணாமலைக்கு அதிக பக்தர்கள் வருவதால் உதான் திட்டத்தின் கீழ் ஒரு விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நிதி ஆதாரத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாடு செய்தால் பணிமனை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அமைச்சர், விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதிலளித்துள்ளார். இதுபோன்று சுற்றுலா தலங்கள், வழிபாட்டு தலங்களுக்கான பேருந்துகளை பரிட்சார்த்த முறையில் இப்போது நாம் இயக்கி வருகிறோம். கும்பகோணத்தில் சுற்றி இருக்கின்ற நவகிரக கோயில்களுக்கு ஆன்மீக தலங்களை இணைக்கின்ற வகையில் ஒரு சுற்று பேருந்து இயக்கப்பட்டு அது சிறப்பான முறையில் இயங்கி வருகிறது. தற்போது சென்னையிலே இதுவரை அதுபோன்று சுற்றுலா தலங்களை இணைக்கின்ற பேருந்து இல்லை என்ற குறையை நீக்குகின்ற அளவிற்கு கடந்த வாரத்தில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் சுற்றுலா பேருந்து இயக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பழைய பேருந்துகளின் 80களில் இயங்கிய பேருந்துகளை போன்று வடிவமைக்கப்பட்ட விண்டேஜ் முறையிலான அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டு சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற முக்கிய தலங்களாக இருக்கின்ற நம்முடைய மெரினா கடற்கரை போன்ற பகுதிகளில் இருந்து சுற்றி துவங்கி சென்ட்ரல் வரை ஒரு சுற்றுவட்ட பாதையில் இயக்கப்படுகிறது. எனவே வரும் காலத்தில் நம்முடைய மாண்பு உறுப்பினர் அவர்கள் வைத்த கோரிக்கைப்படி கன்னியாகுமரியில் இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணியில் அமமுக இணைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த மாணிக்க ராஜா திமுகவில் இணைந்தார். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்ததற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கடம்பூர் மாணிக்க ராஜா எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மாணிக்க ராஜாவை கட்சியில் இருந்து நீக்குவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருந்த நிலையில் அவர் திமுகவில் இணைந்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அவருடன் தென்காசி வடக்கு மாவட்ட அமமுக நிர்வாகிகள் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் ராஜா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டாம் என்று பலமுறை எடுத்து சொல்லியும் கேட்காமல் தினகரன் எடுத்த முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொண்டர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் விருப்பப்படி திமுகவில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். குடியரசு தின தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் இருந்து இன்று சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. நாட்டின் 77வது குடியரசு தினம் வரும் திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இதனை அடுத்து வார விடுமுறை நாட்களையும் முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று 550 பேருந்துகளும் நாளை 405 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. அதேபோல் கோயம்பேட்டில் இருந்து இன்று 100 பேருந்துகளும் நாளை 90 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மாதவரத்தில் இருந்து இன்றும் நாளையும் 24 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இதேபோன்று பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை ஆகிய நகரங்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கும் 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. எனவே தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு முன்பதிவு செய்து பயணிக்கும்படி போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று அதிரடியாக சவரனுக்கு 3600 ரூபாய் உயர்ந்துள்ளது. தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கம் விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டிய நிலையில் நேற்று சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்தது. இந்நிலையில் தங்கம் விலை இன்று மீண்டும் அதிரடியாக சவரனுக்கு 3600 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 450 ரூபாய் உயர்ந்து 14,650 ரூபாய்க்கும், சவரனுக்கு 3,600 ரூபாய் உயர்ந்து 1,17,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 360 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 3,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பத்தூரில் இளைஞர் ஒருவர் தான் அளித்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் காவல் நிலையம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாற்றம்பள்ளி அடுத்த சுண்ணாம்புக்குட்டை பகுதியை சேர்ந்த மோகன்ராஜ் சமூக ஆர்வலராக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த சிலர் மோகன்ராஜ் சமூக ஆர்வலர் என்ற பெயரில் பொதுமக்களிடம் பணம் பறிக்கும் செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டி அவரை நம்பி ஏமாற வேண்டாம் என இழிவான பதிவுகளை பரப்பியதாக தெரிகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான மோகன்ராஜ் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின்னர் அவரை நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக அவர் நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்த நிலையில் புகாரின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மோகன்ராஜ் நாற்றம்பள்ளி காவல் நிலையம் முன்பு தீக்குளிக்க முயற்சி செய்தார். உடனே அருகில் இருந்த காவல்துறையினர் அவரை காப்பாற்றியதோடு புகார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சரக்கு லாரியின் மீது தனியார் பேருந்து மோதிய விபத்தில் சிறை காவலர் உயிரிழந்தார். சென்னையில் இருந்து திசையன் விலை நோக்கி 47 பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் சாத்தூர் அருகே எட்டூர் வட்டம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றி சென்ற சரக்கு லாரி மீது தனியார் பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தின் முன்பக்கம் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் பேருந்தில் பயணித்த கன்னியாகுமரியை சேர்ந்த சிறை காவலர் லெனின் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் ஓட்டுநர் ஹரிராம் பாரத் மற்றும் பயணிகள் உள்ளிட்ட 6 பேர் காயமடைந்து சாத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காகிதக்கார தெரு உத்திர காளியம்மன் கோவில் விழாவை ஒட்டி காலை விடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் மிகவும் பழமை வாய்ந்த காகிதக்கார தெரு உத்திர காளியம்மன் கோவில் விழா நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் உத்திர காளி அம்மனை வைத்து வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் அம்மன் முன்னிலையில் காளை விரட்டும் விழா நூதன முறையில் நடைபெற்றது. இதில் காளைகள் கொண்டு வரப்பட்டு சிலம்பத்துடன் மாடுபிடி வீரர்கள் காளைகளை விரட்டினர். இதனை திரளானோர் கண்டு ரசித்தனர். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தூர் கிராமத்தில் மயிலார் பண்டிகையை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராம இளைஞர்கள் முன்னிலையில் 400க்கும் மேற்பட்ட காளைகள் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு எருதுவிடும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 லட்சம் ரொக்கம் உள்ளிட்ட அரசு ஆவணங்கள் முற்றிலுமாக எரிந்து சேதமானது. கரம்பக்குடி அருகே பல்லவராயன் பத்தை கிராமத்தை சேர்ந்த மணி குமுதாவிற்கு சொந்தமான வீட்டில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தண்ணீரை கொண்டு தீயை அணைக்க முயற்சித்தனர். இந்த தீ விபத்தில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரொக்க பணம், 20 கிராம் தங்க நகைகள் மற்றும் குடும்ப அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களும் முற்றிலும் தீயில் எரிந்து சாம்பலானது. மின்கசிவு காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த தீ விபத்திற்கு அரசு உதவிக்கரம் நீட்ட கோரியும் அரசு ஆவணங்களை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசியல் பொது வாழ்க்கையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்று OPS ஆதரவாளர் RD ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும்
அதிமுக ஓபிஎஸ் அணி தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் அம்மா பேரவை மாநில செயலாளருமாக செயல்பட்டு வந்த RD ராமச்சந்திரன் திமுகவில் இணைய போவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் உடல்நிலையை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்களின் அறிவுரையின்படியும் அரசியல் வாழ்க்கையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். கார்கெல்லிகோ ஏரி பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் துப்பாக்கிச் சூடு நடந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அவசர கால மீட்பு படையினர் அங்கு உயிரிழந்து கிடந்த 2 பெண்கள் உட்பட 3 பேரின் உடலை கைப்பற்றினர். மேலும் படுகாயமடைந்த மற்றொருவர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பி ஓடிய நபரின் அடையாளத்தை கண்டறிந்துள்ள காவல்துறையினர் அவரை பிடிப்பதற்காக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு கருதி அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று குறுஞ்செய்தி மூலம் எச்சரிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் PPG ராம்ஜி திட்டத்திற்கு எதிராக பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்தார் முதலமைச்சர். பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க தமிழகம் வரும் பிரதமர் மோடி தமிழ்நாடு NDA-உடன் இருப்பதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவு. தேர்தல் நேரத்தில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி வருகை தருகிறார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் சுற்றுலா பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் உறுதி. அமமுக கூட்டணி முடிவுக்கு எதிர்ப்பு. திமுகவில் இணைந்த அமமுக துணை பொதுச் செயலாளர் மாணிக்கராஜா. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.